தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஆப்பிள் பழத்திலிருந்து எப்படி செடி வளர்க்கிறது அப்படிங்கிறது. அந்த வீடியோ ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செடியில் 3 இலைகள், அதாவது ரொம்ப சின்ன செடியாக தான் நம்ம காமிச்சிருக்கோம். அதுக்கு அப்புறமா நான் திரும்பவும் ஆப்பிள் விதைகளை வச்சு திரும்பவும் நான் செடி வளர்க்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு செடி தான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு காமிக்க போகிறேன். அதாவது செடின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன குட்டி மரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குட்டி மரத்தோட அந்த கீழ் பகுதி தான் நம்ம பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் வலிமையாகவே இருக்குது. அதாவது செடிகளுக்கு இருக்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வலிமையாக இருக்குது. இது பக்கத்திலேயே ஒரு சின்ன செடி மாதிரி இருக்குது. அந்த வேர்லேருந்து என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது இதோட மேல் பகுதி நம்ம இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் அந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய இலைகள் இருக்குது. நம்ம முதல்ல காமிச்ச செடியில் 3 இலைகள் தான் நமக்கு இருந்தது. இது நான் இந்த செடி எங்கே வச்சுருக்கேன்னா கீழே தான் வச்சுருக்கேன். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் எங்கள் சொந்த ஊரில் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த செடி நம்ம வளர்க்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தேங்காய் நார் பொடி சொல்லுவோம், அதாவது கோகோ பீட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா மணல் இது கலந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாதாரண மண் பயன்படுத்திக்கலாம். மாட்டு சாணம் அந்த மாதிரி எருவெல்லாம் கூட நம்ம இதுக்கு போட்டு வளர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த செடி உங்களுக்கு வளர்ந்து வந்துடும். குட்டி மரமாக வந்துடுச்சு. இதோட உயரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு மெஷரிங் டேப்பில் மெஷர் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த ஃபீட் அடின்னு சொல்லக்கூடிய அளவு வச்சுருக்கேன். 1, 2 இந்த மாதிரி நான் 5 அடி வரை நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயுமே ஒரு அரை அடி இருக்குது. அதாவது ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் மரம் 5.5 அடி நமக்கு வளர்ந்துருக்கு. ஒரு மனிதனோட ஒரு சராசரியான உயரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் 6 அடி இருப்பாங்க, நிறைய பேர் 5.5 அடி இருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் 5.5 ஒரு மனிதனோட அளவு அப்படின்னு சொல்கிறேன். நான் நிற்கும் போது கிட்டத்தட்ட என்னோட அளவுக்கே அது வளர்ந்துருக்கு. அந்த செடி பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இந்த மாதிரி விதைகள் வச்சு அதுலேருந்து அந்த செடியை வளர்த்து நம்ம எடுத்தோம்னா பழங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதாவது ஒட்டு முறைப்படி நம்ம வைக்கும்போது ஒரு 5 வருடத்திலே நமக்கு பழங்கள் கிடைக்குதுன்னா நம்ம இந்த விதைகள் போட்டு வைக்கிறதுல 10-15 வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்பிள் செடியுமே நமக்கு எப்போ பழம் தரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதில் வரக்கூடிய அப்டேட், அதாவது ஒரு வருடத்திற்கு அல்லது 2 வருடத்துக்கு ஒரு முறை நான் உங்களுக்கு என்னோட இந்த ஆப்பிள் மரம் எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதில் எந்தாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.